இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். எப்பவுமே தோசை மாவுலயோ, அரிசியிலயோ தோசை செய்வோம். இந்த வாட்டி பாசிப்பருப்பு வந்து சில்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிப்பருப்பு தோலோட இருக்கிறதுல நம்ம தோசை செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பு தோலோட இருக்கிறத நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்துடலாம். அது கூட வந்துட்டு நான் கொஞ்சமா கடலப்பருப்பு போட்டிருக்கேன். ஏன்னா கடலப்பருப்பு போட்டோம்னா தோசை வந்து நல்லா கரெக்டா வரும். இல்லைன்னா கரெக்டா தோசை செய்யறதுக்கு வராது. இன்னைக்கு கடலப்பருப்பு இல்லைன்னா நீங்க அது கூட வந்துட்டு கடல மாவு கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது காஞ்ச மிளகா 2 போட்டுட்டு ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சாச்சு. நான் கிரைண்டர்ல தான் ஆட்டினேன் இதை. கிரைண்டர்ல ஆட்டிட்டு உப்பு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், கொஞ்சமா வந்து தயிர் போட்டுக்கலாம். ଏଠି ପେସରେଟ୍ ନାହିଁ। ଆଜି ଆମ ମୁଗ ଡାଲରେ ଛିଲକା କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ସେ ମୁଗ ଡାଲ ଟିକେ ପକେଇବା ଟାଇମରେ ଟିକେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିଲା ପରେ ବେସନ 1 କପ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତା ଆଭଏଡ୍ କରିବା ପାଇଁ ବୁଟ ଡାଲି ଟିକେ ପକେଇକି ସୋକ୍ କରିକି ସେ ସାଙ୍ଗରେ ଶୁଖିଲା ଲଙ୍କା 2ଟା ପକେଇକି ଭଲ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିଛି। ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବା ଟାଇମରେ ଆଦା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। କଡ଼ି ପତ୍ତା ଟିକେ ପକେଇକି ମୁଁ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖୁଛି। ଗ୍ରାଇଣ୍ଡ କରିଲା ପରେ ଲୁଣ ଟିକେ, ଜିରା ଟିକେ, 1 ସ୍ପୁନ ଦହି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଦହି ନା କ'ଣ ପାଇଁ ନା ଏ ବ୍ୟାଟରରେ ଟିକେ କାଟା ଆସିବ। ଟିକେ ଟାଇମ୍ ପରେ ବେକିଂ ପାଉଡର ପକେଇବା ଟାଇମରେ ଭଲ ସଫ୍ଟନେସ୍ ଆସିବ। ଟିକେ ସୁଜି ପକେଇ ଦେଉଛି ଏ சில்கா ଟିକେ கிறிஸ்பி ଆସିବା ପାଇଁ। தயிர் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம கொஞ்சமா பேக்கிங் பவுடர் போட்டோம்னா அதோட சாஃப்ட்னஸ் வந்து இந்த தோசையோட சாஃப்ட்னஸ் வந்து நல்லா வரும். கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா ரவை போட்டிருக்கேன். இது ரொம்ப தண்ணியாவும் மிக்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா நான் நல்லா கிரைண்டர்ல ஆட்டுனதால நல்லா மாவு வந்து ரொம்ப சாஃப்டா புசு புசுன்னு இருந்தது. இப்போ ஆட்டும்போது வந்து ஒரு இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 2, 3, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நான் ஆட்டியிருக்கேன். ஜீரகமும் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தயிர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து வந்துட்டு உப்பும் கொஞ்சமா பேக்கிங் சோடாவும் போட்டோம்னா இது நல்ல சாஃப்ட்னஸா வந்துடும் இந்த சில்கா. இது பெசரட்டும் இல்ல. பெசரட் மாரி பண்றதும் இல்ல இது. நார்மல் இது ஒரு நார்த் சைட்ல வந்து மூங் தால் சில்கான்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாரி தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல இட்லியும் பண்ணலாம் நம்ப. ஆனா எனக்கு என்னவோ அதோட டேஸ்ட் வந்து நம்ம தோசை செய்யும்போது நல்லாயிருக்கு. இட்லி செய்யும்போது அதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இல்ல. நான் செஞ்சு பார்த்தேன். ବେକିଂ ପାଉଡର கொஞ்சமா போடுறேன்। ବେକିଂ ସୋଡା ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଆମେ କେତେ ବି ଦୋସା ବ୍ୟାଟର ଚାଉଳର କରିବା ଟାଇମରେ ରହିବା ଟେଷ୍ଟ ନା କମ୍ପେୟାର କରିବା ଟାଇମରେ ଏଇଟା ଟିକେ ଟେଷ୍ଟ କମ୍ ଅଛି। ଫିର୍ ବି ହେଲ୍ଦି। ଇଟଲି କରିବା ଟାଇମରେ ଏତିକି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସୁନି। ମୁଁ ଟ୍ରାଏ କରିଥିଲି। ଆଉ ମୁଁ ଆଉଥରେ ଆପଣ ଟ୍ରାଏ କରିବା ପାଇଁ ମୁଁ ମନା କରିବ। କ'ଣ ପାଇଁ ନା ଦୋସା ଠିକ୍ ଅଛି, କ୍ରିସ୍ପି ଚଟନି ସାଙ୍ଗରେ ଖାଇଦେବ। இட்லி எத்த ବଢ଼ିயா ரவுனி। கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் போட்டதுக்கும் இந்த சோடா மாவு போட்டதுக்கும் வந்துட்டு தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா புளிச்சு வர மாதிரி இருக்கும். மாவு வந்து செஞ்சுட்டு நம்ம கரெக்டாக அரைச்சிட்டு ஒரு 1 ஹவர்க்குள்ளவே இது செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே புளிச்சிடும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணோம்னா இன்னும் நல்லது, ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணாமல்। இதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னி பண்ண போகிறோம்। ଏଇଟା ଫ୍ରେଶ୍ କରିକି କରିବା ଟାଇମରେ ଠିକ୍ ରହିଲା। ଏ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ ଗୋଟେ ଚଟନି କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ନଡ଼ିଆ ଟିକେ ଆଉ ଫ୍ରାଇ ବୁଟ ଡାଲି ଟିକେ, ଆଦା ଟିକେ, 2ଟା ରସୁଣ ଟିକେ, ଲଙ୍କା ନା କଞ୍ଚା ଲଙ୍କା କେତେ ରାଗ ଦରକାର ଏତିକି ସବୁ ପକେଇକି ଗ୍ରାଇଣ୍ଡରରେ ଭଲ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ କିଛି ଏକ୍ସଟ୍ରା କିଛି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ଦୋସା ନା ମୁଁ ଫାଷ୍ଟ ଭିଡ଼ିଓ ଅନ୍ କରିବା ପାଇଁ ଭୁଲିଗଲି। फिर भी एते बढ़िया क्रिस्पी आसला दोसा। 2टा साइड टिके तेल बेसी यूज होगा। क्रिस्पी रही टाइम टिके टाइम भी लगे। ए मुग डाली ना सेट पे स्किन संग्रह होची ना टिके सिजिबा पे टिके टाइम लगे। दोसा करबा टाइम रे ना सिम रे रखिकी बैटर टिके थिक रही टाइम रे पकीकी धीरे धीरे करबा पे दरकार। से देखिबा पे बेसी थिक टाइप रहइबो। तापर हम दोसा पिट्टापतियನ್ನ ಸೈಡ್ ரக்கிக்கு ஈவன்ரா கரெக்ட் கரிப டைம்ல படியா ஆசிஜிவோ। தோசை மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருந்தாவும் வராது, ரொம்ப கட்டியா இருந்தாவும் வராது। மீடியமா இருந்துட்டு நம்ம ஊத்திட்டு கரண்டி வச்சு கரெக்டா ஈவனா எல்லாம் பண்ணிடலாம்। ரொம்ப திக்காவும் இருக்காது இந்த தோசை, நல்லா கிறிஸ்பியா தான் இருக்கும்। அது கரெக்டா நம்ம கரண்டி வச்சு நல்லா ஈவனா இது பண்ணிட்டோம்னாவே நல்லா இருக்கும்। கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தியா செலவாகும் இதுக்கு। ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும்। நெய் பிடிச்சவங்க நெய் போட்டுட்டும் சாப்பிடலாம்। அழகாக சூப்பராக செஞ்சுட்டு கிறிஸ்பியாக பசங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும்। இன்கேஸ் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சில்கா வந்து கரெக்டாக இருக்கும்। இது கூட வெஜிடபிள் வெங்காயமும் போட்டுக்கலாம் நம்ம। நான் வெங்காயம் வந்து மேலே போடுறத விட
பசங்களுக்கு வந்து இட்லியில செய்யும்போது போடலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்கேஸ் ஊத்தாப்பம் மாதிரி பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் பெருசா போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி மேல போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இது வேகறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். सिजिबा ପାଇଁ ଟିକେ ଟାଇମ୍ ଲାଗିବ, ଟିକେ ତେଲ ବି ବେଶୀ होगा କଣ ପାଇଁ ନା ଆଡା ନାହିଁ ତ ପେସରେଟ୍ ଟାଇପ୍ରେ ଚିଲ୍କା ବି ଟିକେ ତେଲ ବେଶୀ ପକିବା ପାଇଁ ଦରକାର। ଦିଟା ସାଇଡ୍ରେ ଭଲ କ୍ରିସ୍ପିରେ ସିଝିବ ଟାଇମ୍ ତକ୍ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଚଟନି ରେଡି ହେଇଗଲା। ଚଟନି ରେଡି ହେଇକି ଟିକେ ତେଲ ପକେଇକି ସୋରିଷ ଟିକେ ଗୋଟେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ପକେଇକି ଫୁଟିକି ସେ ତେଲ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରୁଛି। ଗୋଟେ ସାଇଡ୍ରେ ଭଲ କ୍ରିସ୍ପି ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଆଉ ଗୋଟେ ସାଇଡ୍ରେ ଚେଞ୍ଜ କରିବା ତ ଠିକ୍ ରହିବ। କଞ୍ଚା ରହିବା ଟାଇମ୍ରେ ସେ ଭଲ ପଲଟିବା ପାଇଁ କରେକ୍ଟରେ ଆସିବ ନାହିଁ। ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வெந்துட்ட உடனே இது கூடவே பசங்களுக்கு வந்து நம்ம வெஜிடபிள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தரலாம். கேரட்டு, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு ஊத்தாப்பம் மாதிரியே பண்ணி கொடுக்கலாம். எனக்கு வந்து பசங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக கொடுக்கணுன்றதுக்காக இதில் எந்த வெஜிடபிளும் மிக்ஸ் பண்ணல. அரைக்கும் போதே வந்து நான் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சிட்டேன் நான். அதனால அதோட டேஸ்ட் வந்து அது கூட மிக்ஸ் ஆயிருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது. ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பணுமோனாவே கரெக்டாக இருக்கும். நெய் பிடிச்சவங்க நெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம். நான் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால அந்த கடலை எண்ணெயோட டேஸ்ட் வந்து இந்த பாசிப்பருப்பு சில்கால வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் தோசை வந்து நம்ம என்ன செஞ்சாலும் வந்து அந்த கிறிஸ்பி அந்த டேஸ்ட் வந்து அரிசி மாவு தோசையில் பண்ணுற மாதிரி வராது. இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டயட் இருக்கணும், இன்கேஸ் வெயிட் கம்மி பண்ணோன்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து எல்லா தானிய வகைகளும் யூஸ் பண்ணி ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு மாதிரி தோசை பண்ணலாம். கரெக்டாக ஒரு 2 தோசை சாப்பிட்டோம்னாவே வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். பசங்களுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு ஒரு வெரைட்டியாக கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாள் க்ரீன் கலர் ரொட்டினா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நேச்சுரலாகவே தோலோடு இருக்கிற பாசிப்பருப்பை நம்ம யூஸ் பண்ணவே அந்த க்ரீன் கலர் வந்து வந்துடும். உங்களுக்கு கலர் வந்து க்ரீன் கலர் கரெக்டாக வரணும்னா நம்ம மாவு அரைக்கும் போதே ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் போட்டோம்னா இந்த க்ரீன் கலர் கரெக்டாக இருக்கும். பசங்க சாப்பிடும் போதே வந்து க்ரீன் கலர்னா நீங்கள் வேற எந்த கலரும் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம இருக்கிற வெஜிடபிள் இருக்கிற எந்தெந்த கலரோ அதை யூஸ் பண்ணாவே பசங்களுக்கு வந்து ହେଲ୍ଥିயாக இருக்கும்। ସବୁପଟେ ପିଲାମାନଙ୍କ ନା ଗୋଟେ ଟାଇପ୍ର ସ୍ନାକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଭଲ ନାହିଁ ରହିବ। ଦୋସା ତ ଆଉ କଲର ଆର୍ଟିଫିସିଆଲ କଲର ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ମୁଗ ଡାଲ ସ୍କିନ୍ ସାଙ୍ଗରେ ଖାଇବା ତ ବେଶୀ ଭଲ। ଏଇଟା କଲର କରେକ୍ଟ ରହିବା ପାଇଁ ଟିକେ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ପିଞ୍ଚ ହଳଦୀ ନା ସେଇଟା ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଏ ମୁଗ ଡାଲିର କଲର ନା କରେକ୍ଟ ରହିବ। ପିଲାମାନେ ଦେଖିବା ଟାଇମ୍ରେ ବି ଗ୍ରୀନ୍ କଲର ଦୋସା ରାଗ ଚଟନି ରହିବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଭଲ ରହିବ। ଅଲରେଡି ଏ ମୁଗ ଡାଲିରେ ରେଡ୍ ଚିଲି ମୁଁ ପକେଇ ଦେଇଛି, ରାଗ ଟିକେ କମ୍ ରହିବ। ଇନକେସ୍ ରାଗ ବେଶୀ ରହିବ ଲୋକ ଆଉ ଗୋଟେ ରେଡ୍ ଚିଲି ବି ଆଡ୍ କରିକି ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ରାଗ ଟିକେ ବେଶୀ ରହିବ ଟାଇମ୍ରେ ମୁଗ ଡାଲିରେ ଚିଲ୍କାର ଭଲ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ନଡ଼ିଆ ଚଟନିରେ ଟିକେ ରାଗ ବେଶୀ ପକେଇ ଦେଉଛି। ଏ ସାଙ୍ଗରେ ଟମାଟୋ ଚଟନି ବି ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ କମ୍ବିନେସନ୍ ନା ଏଇଟା ଟିକେ କାଟା କମ୍ ରହିବ, ରାଗ କମ୍ ରହିବ ଟାଇମ୍ରେ ଆମ ଖାଇବା ଚଟନି ଟିକେ ରାଗ ରହିବ ଟାଇମ୍ରେ କମ୍ବିନେସନ୍ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ଭଲ ସିଝିଗଲା ଟାଇମ୍ରେ ନଡ଼ିଆ ଗରମ ଗରମ ଦେବ ତ ଠିକ୍ ରହିବ। ଟିକେ டைம் கொதிக்க ரக்கிக்கி காய்பா ପାଇଁ எட்டு டிக்கே भी बोलो नहीं रोइबा। இந்த பாசிப்பருப்பு சில்கா வந்து எப்பவுமே சூடா சாப்பிடும் போது தான் நல்லா இருக்கும், செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாப்பிட்றதெல்லாம் இல்லை। காரம் வந்து இதுல நான் 2 காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன்। ஆனா இதோட காரம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா சட்னியில வந்துட்டு நீங்க காரம் சேர்த்துக்கலாம்। தக்காளி சட்னி கொஞ்சம் புளிப்போட காரத்தோட இருக்கிற தக்காளி சட்னியும் சாப்பிடலாம்। தேங்காய் சட்னியில கொஞ்சம் காரம் நல்ல மெல்லிசா தான் இருக்கும், ரொம்ப திக்கெல்லாம் இல்லாம கரெக்டா பசங்களுக்கு சட்னியோட சர்வ் பண்ணுவோம்னாவே நல்லா கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிடவும் நல்லா இருக்கும்। ஒரு வெயிட் லாஸ் பண்ணோம் பசங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா பாசி பருப்பு இந்த மாதிரி கிடைக்கிற ஒவ்வொரு பருப்புலையும் வந்துட்டு நம்ம தோசை செய்யலாம்। இதில் கேரட்டு மற்ற பன்னீர் கூட சேர்த்துட்டு மேலே பசங்களுக்கு எல்லா வெஜிடபிளும் போட்டு பீஸா மாதிரியும் பண்ணி கொடுக்கலாம்। ஆனால் செய்யறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும், வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்। ஒவ்வொருத்தவங்களா சாப்பிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும்। எல்லாரும் ஒரே டைமில் உட்காந்துட்டாங்கன்னா நம்மளால சமாளிக்க முடியாத மாதிரி ஆகிடும், ஒரு தோசை தான் வருதுன்னா। ଗୋଟେ ଗୋଟେ ଲୋକ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ, କ'ଣ ପାଇଁ ନା ଏଇଟା ସିଝିବା ପାଇଁ ଟିକେ ଟାଇମ୍ ଲାଗିବ, କ୍ରିସ୍ପି ରହିବ। ଗରମ ଟାଇମ୍ରେ ଗରମ ଗରମ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ଗୋଟେ ତାୱାରେ କରିବା ଟାଇମ୍ରେ ଗୋଟେ ଗୋଟେ ଲୋକ ଘର ଲୋକ ଖାଇବା ତ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ଏତେ ବଢ଼ିଆ ଦିଟା ସାଇଡ୍ରେ ଇଭନଲି ଏମିତି ଦୋସା
ପିଠା ପାତିଆରେ କାରେକ୍ଟ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ପାତଲା ବି ରହିବ, କ୍ରିସ୍ପି ରହିବ। ଚେଞ୍ଜ କରିକି ପିଲାମାନଙ୍କୁ ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ଇନ୍ କେସ୍ ଲଞ୍ଚ ପ୍ୟାକ୍ କରିବ ସେ ସବୁ କରିବା ପାଇଁ ଏଇଟା ଠିକ୍ ନେଇ ରହିବ, ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଖାଇବା ପାଇଁ ଠିକ୍ ରହିବ। ମୁଁ କ୍ୟାରେଟ୍ ଆଉ ஆனியன் சப் பொக்கிக்கு இட்லி குறிப்பா போய் ஜாவுச்சு சேம் பேட்டர்ல நம்ம ஒரு வாட்டி அரைச்ச மாவுலயும் வந்துட்டு பசங்களுக்கு இட்லியும் பண்ணி கொடுக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா பர்சனலா வந்துட்டு தோசை வந்து நல்லா இருக்கு, இட்லி வந்து அவ்வளோ ஒன்றும் பசங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். இட்லி வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸ் வரமாட்டேங்குது இந்த மாவுல. எல்லா மாவும் போட்டுட்டு அதே மாதிரி நான் ரவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு ஆப்பு சோடா எல்லாம் போட்டாச்சு. இதுல வந்துட்டு மசாலா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா கேரட்டை வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம் ஃப்ரெஷ்ஷா. வேற எந்தெந்த வெஜிடபிள் யூஸ் பண்ணோம்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு கொஞ்சமா தாளிச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும் பெருங்காயம் எல்லாம். அதனால இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமா வந்துட்டு நான் ரவை சேர்த்துருக்கேன். ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட வேணாம். இதுக்கு ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாமே போட்டு சாப்பர்ல நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு அதுவும் இது கூட சேர்த்துடலாம். இட்லி செய்யும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஊத்தப்பம் செய்யறதுக்கும் இந்த இதுவே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டுட்டு நம்ம ஊத்தப்பம் மாதிரி விடலாம். சரி, நான் ஒரு தடவை இது இட்லியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு କ୍ୟାରେଟ୍ ନା ଫ୍ରେଶ୍ ସେମିତି ପକିବା ପାଇଁ ଦରକାର। 2ଟା ପିଆଜ, କଞ୍ଚା ଲଙ୍କା, କଢି ପତ୍ତା, ଧନିଆ ପତ୍ତା ଟିକେ ଆଉ ସୁଜି ଟିକେ ପକେଇକି ଇଟଲି କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଏ ଚାପରରେ ଟିକେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଗୋଟେ ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନ୍ରେ ଟିକେ ତେଲ ପକେଇକି ସୋରିଷ ଟିକେ ଆଉ ବେରି ଟିକେ, ବୁଟ ଡାଲି ଟିକେ, ଇଙ୍ଗ ଟିକେ ପକେଇକି ସେ ବ୍ୟାଟରରେ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ଇଙ୍ଗର ସ୍ମେଲ୍ ନା ବଢିଆ ଆସିବ। ଆମେ ଇନ୍ କେସ୍ ஊத்தாப்பம் କରିବା ପାଇଁ ବି இட்லி କରିବା டைம்ல ବି சேம் மெத்தட் நம்ம யூஸ் କରିପାରିବ। இது ஊத்தாப்பம் நம்ம பண்ற மாதிரி இருந்தா கூட இந்த மாதிரி மெத்தடே யூஸ் பண்ணிக்கலாம்। கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு பெருங்காயத்தோட ஸ்மெல் வந்து இந்த வாசனை அந்த பாசிப்பருப்போட தோசையில வந்து சூப்பர்வா இருக்கும்। கொஞ்சமா கடுகு போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம்। பெருங்காயம் போட்டுக்கிட்டு நான் வந்துட்டு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டேன் நான்। பெருங்காயத்தோட டேஸ்ட் வந்து அதுல ரொம்ப நல்லா இருக்கும்। அதனால வெங்காயம் பச்சை மிளகா வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறது அப்படியே போட்டுட்டு கூட சேர்த்துக்கலாம்। ஆனா கொஞ்சம் எண்ணெயில வதக்கிட்டு போட்டோம்னா வெங்காயம் வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து ஒரு பசங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும்। ସୋରିଷ ପକେଇକି ଟିକେ ମୁଗ ଡାଲି, ଟିକେ ବେରି ପକେଇକି ପିଆଜ, କଞ୍ଚା ଲଙ୍କା ସବୁ ଆମେ କଟ୍ କରିଛି ନା ସେଇଟା ଟିକେ ଇଙ୍ଗ ପକେଇକି ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ପିଆଜର କଞ୍ଚା ସ୍ମେଲ୍ ରହିବ ନାହିଁ, ଭଲ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ସବୁ ମିକ୍ସ କରିକି ବିରି ସବୁ ପକେଇବା ଟାଇମ୍ରେ ପିଲାମାନେ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଭଲ ରହିବ। ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଫ୍ରାଏ କରିକି ପକେଇକି ଇଟଲି କରିବା ତ ଠିକ୍ ରହିବ। ଗୋଟେ ଦିନ ଫ୍ରିଜରେ ରଖିବା ଟାଇମ୍ରେ ବିରି ସବୁ ସଫ୍ଟ ହେଇଯିବ, ଟିକେ ଭଲ ନାହିଁ ରହିବ। ପିଆଜ ଆମେ ଫ୍ରାଏ କରୁଛେ कट करके रखुच ना छोट छोट, ସେଇଟା ବି ଟିକେ ତେଲରେ ପକେଇକି ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ଟାଇମ୍ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଆଉ କଢି பத்தா தனியா பத்தா भी छोट छोट கட் କରିକି பக்கிବା ପାଇଁ ଦରକାର। வெங்காயம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் இல்லை। கருவேப்பிலை, கொத்தமல்லி, சிங்கல் கொஞ்சமா கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லா இருக்கும்। போட்டுட்டு பெருங்காயத்தோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கும்। ரொம்ப நேரம் வதக்கவே வேணாம், சும்மா வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் லைட்டா போனா போதும்। அது கூட சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து போட்டோம்னா இட்லி அப்பவே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்। ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாவு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த மாவு வந்து கரெக்டா இருக்காது। இது செஞ்சோம்னா இன்னைக்கு அரைச்சோம்னா இன்னைக்கு காலி ஆகிற அளவுக்கு யூஸ் பண்ணா மட்டும்தான் நல்லா இருக்கும்। ये ग्राइंडर କରିବା ଟାଇମ୍ରେ ନା ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ଦିନ ରଖିକି ତାପରେ କରିବ ତ ଟିକେ ବି ଭଲ ନାହିଁ ରହିବ। ସେଇଟା ପାଇଁ କ୍ୟାରେଟ୍ ସବୁ ମିକ୍ସ କରିଦେଲା, ଆଉ ପିଆଜ, कढ़ी पत्ता, धनिया पत्ता सब तेलरे टिके फ्राई करके इंग भी पकेकी बढ़िया से बैटर मिक्स करची। मिक्स करके तापर आमे इडली करबा जगार स्टैंड रे इडली करबा ପାଇଁ दरकार।
எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி ஊற்றும் போது எப்பவுமே வந்துட்டு இட்லி ஸ்டாண்டில் வந்து தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கும்போது இட்லி ஊற்றுனீங்கன்னா தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். ଆଉ ଇଟଲି କରିବା ଟାଇମ୍ରେ ସବୁବେଳେ ଇଟଲି ଷ୍ଟାଣ୍ଡରେ ନା ପାଣି ନା ଭଲ ବଏଲ୍ ହେବା ପାଇଁ ଦରକାର। ସେଇ ଟାଇମ୍ରେ ଇଟଲି କରିବା ଟାଇମ୍ରେ ଇଟଲିର ଟେଷ୍ଟ ନା ଆଉ ବି ସଫ୍ଟ ଆସିବ। ଗୋଟେ ଗୋଟେ ଲୋକ ନର୍ମାଲ ପାଣି ରଖିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଇଟଲି ଷ୍ଟାଣ୍ଡରେ ସବୁ କରିବା ଟାଇମ୍ରେ ଇଟଲିରେ ଏତେ ସଫ୍ଟନେସ୍ ଆସିବ ନାହିଁ। ଆଉ ବ୍ୟାଟର ରେଡି ହୋଇଗଲା। ଟିକେ 2 ମିନିଟ୍ସ ରଖିକି ଇଙ୍ଗ ସବୁ ଭଲ ମିକ୍ସ କରିକି ଇଟଲି ବ୍ୟାଟର ରେଡି ପାଣି ସବୁ ରେଡି ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଆମେ ଇଟଲି କରିପାରିବ। ଇଟଲି କରିବା ଷ୍ଟାଣ୍ଡରେ ନା ଭଲ ତେଲ ଭଲ ଲାଗିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇ ଟାଇମ୍ରେ ଇଟଲି ନା ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ବାହାରିକି ଆସିଯିବ ସେଇଟା ପାଇଁ। ଆଉ ପାଣି ଭଲ ବଏଲ୍ ହୋଇଗଲା। ଇଟଲି ବ୍ୟାଟର ସବୁ ନା ମୁଁ ଖାଲି ଛୋଟ ଇଟଲି ଷ୍ଟାଣ୍ଡ ୟୁଜ୍ କରିଛି। ସେଇଟା ଭଲ ଅଛି ଆମ ଘର ପାଇଁ କମ୍ଫର୍ଟେବଲ ବି ଅଛି। ଆଉ କେତେ ଦରକାର ନାହିଁ ଏତିକି ଏକ୍ସଟ୍ରା ଗୋଟେ 2ଟା ଲୋକ ଇଟଲି କରିବା ପାଇଁ ଫୁଲ୍ ଷ୍ଟାଣ୍ଡ ରଖିକି ବଏଲ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। 2ଟା ରଖିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ଇଟଲି ବ୍ୟାଟର ନା ଟିକେ କମ୍ ପକିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ପକିବା ତ ଉପର ଆସିଯିବ ସେଇଟା ପାଇଁ। கொஞ்சமாவே இட்லி மாவு வந்து நம்ம ஊற்றலாம்। கொஞ்சம் ஊற்றினோம்னாவே கரெக்டாக அது ஃபுல்லாக புளிக்கு வந்துடும்। அதனால நான் வச்சுக்கிறது வந்து ஒரு 8 இட்லி வர்றது அளவு தான்। ஒரு 2 பேருக்கு யூஸ் பண்ணோன்னா எனக்கு பெருசாக வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு மம்மா நல்லா வெந்துச்சு இட்லி। கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு எடுத்துடலாம்। ஆனால் நம்ம தோசையோட இருந்த டேஸ்ட் வந்து இட்லியில் இல்லை। அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இட்லி வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கிறது நல்லது। எனக்கு வந்து அதோட டேஸ்ட் வந்து கரெக்டாக பிடிக்கல। தோசை நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, ஆனால் சாஃப்டாக தான் இருந்தது। சூடாக இருக்கும்போது பசங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னாங்க। ஆனால் எனக்கு வந்து பர்சனலி அந்த தோசை சில்கா வந்து நல்லா இருக்கு, இட்லி வந்து நல்லா இல்லை। இதில் இட்லி ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு தான் எனக்கு தோணும்। मत पर्सनली है ना से बोलो लगिला इडली फिर भी हम डोसा ट्राई करबो तो बढ़िया रहबो। से चिल्का टाइप रो संगे संगे क्रिस्पी खाइबा पई इडली सब है ना कोरिकी रखी की टिका टाइम खाइबा पई ठीक नहीं रहबो। संगे संगे गरम गरम करबो तो ठीक रहबो। ये बैटर है ना ये कंपेयर करबो टाइम रे डोसा बढ़िया होसी चिल्का और इडली एते कास्ट नहीं। புதுசா ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணோம்னா நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்। உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்। பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। தேங்க்யூ ஸோ மச்।